அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாகிமிஸ் ஸலாத்த தரஃபைன் நஹார் வஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுனஸ் ஸய்யாத் ஸாலிக ஸிக்ரா லிஸாக்கின் வஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். பகலுடைய இரண்டு தரப்புகளிலேயும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், இரவிலே ஒரு பகுதியிலையும் நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. உபதேசம் பெறக்கூடியவர்களுக்கு இது சிறந்த உபதேசமாக இருக்கிறது. நபியே, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். யார் நல்லுபகாரம் செய்கிறார்களோ, நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டிய நற்கூலியை வீணாக்க மாட்டான் என்கிற இந்த அருமையான வசனத்தை சூரத்துல் ஹூத் 11ஆம் அத்தியாயத்தில் பதிவாக இருக்கிற இந்த வசனத்தை நாம் கடந்த நாட்களிலேயும் பார்த்து வருகிறோம், ஆராய்ந்து வருகிறோம். பகலுடைய இரண்டு பகுதிகள் என்றால் லுஹர் அசர், இரவனுடைய ஒரு பகுதி என்றால் மக்ரிப் இஷா மற்றும் ஃபஜ்ர் தொழுகை. இந்த தொழுகைகள் மூலமாக நம்முடைய பாவங்கள் போக்கப்படுவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்குறுதி தருகிறான். இதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு வலியுறுத்துகிறான். இது சம்பந்தப்பட்ட விளக்க உரையை நாம் 2ஆம் நாளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இமாம் ஷாஃபி, இமாம் மாலிகி ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற இமாமார்கள் எல்லாம் ஜம்மு கசர் கூடும் என்கிறார்கள். பயணங்களின் போது இரண்டு தொழுகையை ஒன்று சேர்த்து கசர் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. காரணம், இரண்டு இரண்டாக அல்லாஹ் இங்கே எடுத்துரைக்கிறான். பகலிலே இரண்டு பகுதிகள், அதான் லுஹர் அசர் சேர்த்து சொல்லுகிறான். இரவிலே ஒரு பகுதி மக்ரிப் இஷா சேர்த்து சொல்லுகிறான். எனவே பயணங்களின் போது ஜம்மு கசர் செய்யலாம். ஜம்மு கசர் என்றால் லுஹருடைய நேரத்திலேயே அசரையும் சேர்த்து தொழுது விடுவது, அல்லது வேளையில் நாம் இருந்தோம் என்றால் அசரிலே லுஹரை கொண்டு போய் சேர்த்து தொழுவது, அதே போன்று மக்ரிப் இஷா. இதை நம்முடைய இமாமார்கள் அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பயணங்களின் போது இவ்வாறு நாம் செய்கிற போது நம்முடைய காரியங்கள் இலகுவாக ஆகிவிடும். ஒவ்வொரு நேரம் வரும்போது தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நேரத்தில் இரண்டு தொழுகையும் நாம் சேர்த்து தொழுது விடுகிறோம் மட்டுமல்ல, 4 ரக்காத்தை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுகிற போது நமக்கு அது மிகவும் இலகுவாக ஆகும். இது ஏக வல்லவன் நமக்கு வழங்கிய ஒரு சலுகை என்று அவர்கள் அறிவிப்பு செய்கிறார். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மௌகூதா என்கின்ற வசனத்தை அடிப்படையாக வைத்து, இன்னும் வேறு சில வசனங்கள் ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து, நிச்சயமாக தொழுகை இருக்கிறதே நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக மூமின்கள் மீது இருக்கிறது. அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது, எனவே அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக அப்படி ஜம்மு கசர் செய்ய வேண்டுமென்றால் ஹதீஸுகளில் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதற்கான நிபந்தனைகளோடு அரஃபாத்திலே லுஹர் அசர் தொழுகையை ஜம்மு கசர் செய்யலாம். அதே போன்று முஸ்தலிஃபாவிலே மக்ரிப் இஷா ஜம்மு கசர் செய்யலாம். அதற்கான நிபந்தனைகளோடு அதற்கான அந்த ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து அந்த தொழுகை நிறைவேற்றலாம் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு விளக்கம் உரைக்கிறார். இந்த வசனத்திற்கு கீழே இது போன்ற விளக்க உரைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், நிச்சயமாக நன்மைகள் இருக்கின்றனவே, பாவங்களை போக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. பாவங்கள் என்று நாம் பார்க்கிற போது அருமை சகோதரர்களே, சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் எடுக்குமா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. சின்ன சின்ன பாவங்களும் இருக்கின்றன, பெரும்பாவங்களும் இருக்கின்றன. பெரும்பாவங்கள் என்ன என்பதை நாம் சொல்லி அறிய வேண்டிய அவசியமில்லை. மாரிஃபுல் குர்ஆன் என்கின்ற குர்ஆன் தஃப்சீரிலே 19 பாவங்களை பெரும் குற்றங்களாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. ஷிர்க் செய்வது, அடுத்தவரை கொல்லுவது, பொய் சாட்சி சொல்லுவது, பொய் சத்தியம் செய்வது, பெற்றோரை வேதனைப்படுத்துவது, ஸினா செய்வது மற்றும் திருட்டு வேலைகளில் ஈடுபடுவது, அதே போன்று கற்புடைய பெண்கள் மீது களங்கம் கற்பிப்பது, அநியாயமான முறையில் ஒருவரை கொல்லுவது, இப்படி ஒரு 19 பெரும் குற்றங்களை வரிசைப்படுத்துகிறார்கள். குர்ஆன் ஹதீஸிலே
இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை வைத்து மாரிஃபுல் குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான். குரானிலே மற்றொரு வசனத்திலே, இன் தஜ்தனிபு கபாயிரமா துல்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும், நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை தவிர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய சிறிய பாவங்களை நாம் மன்னித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தினாலே, சிறிய பாவங்கள் எப்போது மன்னிக்கப்படும் என்று கேட்டால் இது போன்ற பெரிய பாவங்களை முஸ்லிம்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தஃசீரிலே எழுதுகிறார். பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் நாம் ஈடுபடவே கூடாது. நம் பெற்றோரை துன்புறுத்துவது, வேதனைப்படுத்துவது இருக்கிறதே, அது மிகப்பெரிய பாவம். பொய் சத்தியம் அது மிகப்பெரிய பாவம். பொய் சாட்சி சொல்வது இருக்கிறது, அது மிகப்பெரிய பாவம். திருட்டு வேலைகளில் ஈடுபடுகிறது, அது மிகப்பெரிய பாவம். அதே போன்று எத்தீமுகளுடைய அந்த சொத்துக்களை பறிப்பது இருக்கிறது, மிகப்பெரிய பாவம். இது போன்ற பாவங்களில் ஈடுபடாமல் இருக்கிற போது அல்லாஹ் சிறிய பாவங்களை மன்னித்துக் கொள்வான் என்று நமக்கு விளக்கு உரை தருகிறார். சரி, அதற்கான அந்த பிரயாசித்தங்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன? நன்மைகள் பாவங்களை போக்கும் என்றால் எந்த நன்மைகள், எது போன்ற நன்மைகளை நாம் செய்வது? நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் ஐவேளை தொழுவது. காரணம், ஒரு தொழுகைக்கும் மறு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹ் அந்த மறு தொழுகை மூலமாக மன்னிக்கிறான். ஃபஜ்ருக்கும் லொஹருக்கும் இடையில் ஏதாவது நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகளில் ஈடுபட்டோம் என்றால் அந்த லொஹர் மூலமாக, லொஹருக்கும் அசருக்கும் இடையில் தெரிந்தோ தெரியாமலோ அசர் மூலமாக, இது ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். இதே போல் தொழுகைகள் மூலமாகவும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். மட்டுமல்ல, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, புனித ரம்ஜான் மாதம் லைலத்துல் கத்ர் இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது கேள்விப்படுகிறோம். ரம்ஜானுடைய இரவுகளில் யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது நாம் கேள்விப்படுகிறோம். அதே போன்று தான் ஹஜ்ஜு உம்ரா மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சலவாத்துகள் ஓதுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள், நன்மையான காரியங்கள் இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செய்து விட்டோம் என்றால் இது போன்ற தர்ம காரியங்கள், அறக்காரியங்கள், நன்மையான காரியங்கள் மூலமாக அந்த களங்கத்தை போக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது. அந்த குறைகளை போக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனுஷன் ஐவேளை தொழுவதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் பொறுக்கப்படுகிற அந்த விஷயத்தை நம்முடைய ஜமாத்து சாத்திகள் அழகாக சொல்வார்கள். ஒரு நாளைக்கு ஐவேளை ஒரு மனிதன் குளித்தான் என்றால் அவனுடைய உடம்பிலே அழுக்கு மிஞ்சுமா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காண்பித்து சொன்னார். இது பெருமானாருடைய ஹதீஸ். நாளொன்றுக்கு ஒருவர் ஐவேளை குளித்தார் என்றால் அவருடைய உடம்பிலே அழுக்கு மிஞ்சுமா? எப்படி மிஞ்சாதோ அதே போன்றுதான் ஐவேளை தொழுவதன் மூலமாகவும் அல்லாஹ் நாம் செய்த அந்த சிறிய பாவங்களை, தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொள்கிறான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஐவேளை தொழுகையிலே முழு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நன்மைகள் இருக்கிறது, அதிலே இறைவனுடைய பேரொளி இளங்குகிறது. அந்த பேரொளியின் காரணமாக பாவங்கள் பக்கம் நெருங்க விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். தொழுகை இருக்கிறது, அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அது நம்முடைய மன அழுக்குகளையும் சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக இறைவனுடைய பேரொளி கிடைக்கிறது தொழுகை மூலமாக, இவ்வேளை தொழுகை மூலமாக. அந்த பேரொளி மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், பாவங்களே செய்யாதவாறு, பாவங்கள் பக்கம் அணுகாதவாறு, நெருங்காதவாறு பாதுகாக்கிறான். இப்படி பல்வேறுபட்ட நன்மைகள். கடைசியாக ஒரே ஒரு நிகழ்ச்சியோடு இந்த தஃப்சீரை நிறைவு செய்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நண்பர் வேண்டுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் பாவங்கள் செய்து விட்டேன், நான் என்ன பரிகாரம் செய்வது என்று கேட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், உங்களுக்கு தாய் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ். தாயின் சகோதரி இருக்கிறார்கள், வயதானவர்கள் இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல உபகாரத்தை செய்யுங்கள், அவருடைய கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இது ஒரு உதாரணத்திற்கு சொன்னார்கள் அருமை சகோதரர்களே. இதெல்லாம் இந்த இன்னல் ஹசனாத்தில் உண்டான ஒரு விஷயம். நன்மைகள் பாவங்களை போக்கும் என்கிற இந்த வசனம் இருக்கிறது. என்னெல்லாம் எதுவெல்லாம் நன்மைகள்? நாம் சொன்ன அந்த ஐவேளை தொழுகை நன்மை, நஃபிலான வணக்க வழிபாடுகள் நன்மை, ரம்ஜானில் லைலத்துல் கத்ர் தொழுவதில் ஒரு நன்மை இருக்கிறது, ரம்ஜானுடைய இரவுகளிலே. அதே போன்று ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடையிலே செய்கின்ற அந்த பாவங்கள் மறு உம்ரா மூலமாக மன்னிக்கப்படுகிறது. அடுத்து அந்த பாவங்கள் செய்யாமல் இதுதான் பிரயாச்சித்தங்களாக இருக்கிறது, பரிகாரங்களாக இருக்கிறது. எனவே இந்த நன்மைகளை நாம் அதிகம் செய்ய அல்லாஹ் ரசூல் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். பாவங்களை ஒரேடியாக விட்டொழிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிற இந்த வசனத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிற
இந்த நல்ல உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.